ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்டர் 10 ஃபுல் பார்ட் வீடியோ. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இது என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியோட வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக மேஜர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆர்பிஐ ரொம்பவே நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றத சொல்லலாம். அப்புறம் இது எதிரில், அதாவது எஜுகேஷனல், மெடிசினல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே ஒரு நூற்றாண்டுகள் கடந்து இந்த தொடர்ச்சி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். சரி, அப்போ இது எதுக்கு அப்படின்னா, இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு இதாக சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட்ரியோட 1/3 ஆஃப் வேர்ல்ட்ஸ் கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜிடிபி, ஜிஎன்பி இப்படி நம்ம நிறையவே படிச்சிருக்கோம். இது ஒரு நேஷ்னல் லெவலில் நம்ம படிச்சிருக்கோம். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டோட கிராஸ் வேல்யூவில் 1/3, அதாவது 1/3 இது கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்னும், அப்புறம் ஒரு ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பில் ஒரு பாதி அளவான வேலை வாய்ப்பு இதனால் கொடுக்கப்படுது அப்படின்னும், அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1/5 ஆஃப் குளோபல் ட்ரேடு, 1/5 ஆஃப் 5/1 குளோபல் ட்ரேடுக்கு அது அளவில் இருக்குது. அப்புறம் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐயில் மோர் தென் த ஹாஃப், 50% மேலே, அதாவது பாதிக்கும் அதிகமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை நம்ம ஆர்பிஐயை சொல்கிறாங்க. இது ஒரு இந்தியா எக்கனாமிக் க்ரோத்துக்கான ஒரு கீ டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கீ இருக்கணும், அது இருந்தால் தான் அது கரெக்டாக செயல்படும். அது மாதிரி நம்மளோட இந்தியன் எக்கனாமிக் இது ஒரு கீ டிரைவர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 66.1% கிராஸ் வேல்யூ ஆடட் 2015 to 16 இது சொல்லியிருக்காங்க. 66.1% கிராஸ் வேல்யூ ஆடட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேர்ல்டு கிராஸ் வேல்யூ ஆடட்ல, அது மாதிரி இதில் 66% அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இந்தியன் பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் 2015 to 16, 2015 to 16 இந்தியன் பட்ஜெட், அதாவது வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுற ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் பண்ணுறப்ப, அது மாதிரி பண்ணுறப்ப அந்த வருஷம் 2015 to 16 இதை சொல்லியிருக்காங்க. 66.1% இது கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, அப்போ பேங்கிங்கோட சர்வீசஸ் அப்படின்னா, பேங்கிங் இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நெட் பேங்கிங் கூட வந்துருச்சு. ரொம்பவே சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ஈஸியஸ்ட் ஃபார்ம். நம்மளுக்கு ரொம்பவே ஃபார்ம்ஸ், அதாவது பேப்பர் ஒர்க்கை நம்மளுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். பேங்கிங் சர்வீசஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஒரு ஹார்ட் ஆஃப் த பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன சொல்கிறாங்க, பேங்கிங் ஒரு ஹார்ட் பார்ட், அதாவது ஒரு நர்வ் சென்டர் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இண்டஸ்ட்ரிக்கும் காமர்ஸ்க்கும். இப்போ டெரிட்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லை. அதில் மேஜர் ரோல் இந்த பேங்கிங் ப்ளே பண்ணுது. வேர்ல்டு பேங்க் நார்மலி ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். வேர்ல்டு பேங்க், அதாவது நம்ம வேர்ல்டுக்கு ஒரு பேங்க், அந்த பேங்க்கை கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ ஒரு நேஷனுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. அதை யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். சரி, இந்த கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, மற்ற பேங்க்குகள்லாம் அதோட கீழே, அதாவது பிரான்ச்சஸ் மாதிரியோ இல்லை அதோட ஒரு லிங்க்கோ இல்லை அக்ரிமெண்ட்டோ என்னவோ இருக்கிற மாதிரி ஒரு லிங்க்கில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க்குக்கு பேர் என்னன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி, இதோட டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இந்தியாவோட டெவலப்மெண்ட், அதாவது இந்தியாவில் முத எப்போ பேங்க் வந்திருக்குன்னா, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஃபர்ஸ்ட் பேங்க் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1770. அப்புறம் 1932 அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1786 to 1791, 5 years தான் இந்த பேங்க் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. சரி, இந்த பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இந்த பேங்க் திறந்துருக்காங்க. அப்புறம் ஆல்சோ லிக்விடேட், அதாவது என்ன பண்ணுறாங்க, இது ட்ராப் அவுட், வித் ட்ரூ, அதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணுறாங்க 5th இயரில். அதுக்கடுத்து பேங்க் ஆஃப் கல்கட்டா வாஸ் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1806. 1806 பேங்க் ஆஃப் கல்கட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அது மாதிரி ஒரு செக்டாருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பேங்க் இருக்கு மாதிரி ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்கு. 1806 பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு இருந்தது பேங்க் ஆஃப் பெங்கால்னு 1809, அதாவது 3 years கழிச்சு மாற்றுறாங்க.
சரி, அடுத்து நம்ம பார்க்குறது பேங்க் ஆஃப் பாம்பே 1840 வந்து அப்புறம் துவக்குறாங்க. அப்புறம் 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்டியல் பேங்க். சரி, இது 2 தான் பிரசிடென்டியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 இடங்களில் மட்டும்தான் பிரசிடென்டியல் பேங்க். அதாவது இது போக ஒரே ஒரு பேங்க், அதாவது பெங்கால் அந்த பேங்க்கையும் சேர்த்தோம்னா 3மே வந்து பிரசிடென்சியல் பேங்க் அப்படின்னு இந்த 3 மட்டும்தான் நம்ம இந்தியாவில் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்கோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் இஸ் த டெஃபினிஷன். அதாவது என்ன அப்படின்னா பேங்க் மீன்ஸ் அக்செப்டிங் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆஃப் மணி. அதாவது என்ன அப்படின்னா இந்த பேங்க் வந்து ஒரு ஒரு கோல் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்க மாதிரி பேங்க்கோட கோல் என்ன அப்படின்னா ஒரு லெண்டிங் இல்லைன்னா இன்வெஸ்டிங். அதாவது ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு ஃபேர்ம்லேயோ பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறதோ அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. இன்வெஸ்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆஃப் மணியை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரம் பப்ளிக் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் வித்ட்ராவல் பை செக் டிராஃப்ட் பே ஆர்டர் ஆர் அதர்வைஸ். இவங்க வந்து இதை வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம பப்ளிக்டேருந்து இது வந்து ரீபேயபிள், அதாவது இவங்களோட மணி, அதாவது நம்ம மணியை போய் நம்ம பேங்க்கில் போடுறோம் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுது, அதை வந்து ஒரு பர்பஸ் ஆஃப் லெண்டிங் இன்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னா இது மூலமாக தான் கிடைக்குது, இன்வெஸ்டிங் லெண்டிங் மூலமாக. அப்படி நம்ம கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு இப்போ திடீர்னு பண தேவை இருக்குது அப்படின்னா போட்டவங்க வந்து பணத்தை எடுத்துக்கலாம். எது மூலமாக, செக் மூலமாக எடுக்கலாம், டிராஃப்ட் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய வழிகள் இருக்குது. இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 இதை போட்டிருக்காங்க. இதே பார்த்தோம், அதாவது ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து என்னென்னா ஒரு அக்செப்டிங் டெபாசிட்ஸ் கிராண்டிங் கிரெடிட்ஸு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து கொடுக்குற பணத்தை டெபாசிட்ஸை வாங்கி உள்ளே சேஃபாக வைக்கிறதும் மக்களுக்கு தேவையாக இருக்க லோனை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பேங்க்கோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஆர்பிஐ இதை எப்படி சொல்கிறாங்க, அதாவது எப்படி இது வந்து தோன்றுச்சு அப்படின்றத ஒரு சிம்பிளான இதாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று வந்து முதல்ல வந்து துவக்கப்படுது. அது எப்போ அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்கோட அனைத்து, அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வச்சு இது வந்து நடத்தப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து 1926 ஹில்டன் யங் கமிஷன் இல்லைனா ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் யார் யார் இருக்காங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் அண்ட் சார் எர்னஸ்ட் கேபிள் அவங்கெல்லாம் இதில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஹில்டன் யங் கமிஷன் அது வந்து ஒரு பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்கை வந்து மாற்றுறாங்க. அப்புறம் ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 வந்து பாஸ் பண்ணுறாங்க. அது பாஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஆர்பிஐ செக்டார் வந்து லான்ச் பண்ணப்படுது April 1, 1935. அப்போ அதோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேர் வந்து மொத்த ஷேர் கேபிட்டல் வந்து 5 crores. அதை வந்து 100 rupees வந்து பிரித்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு ஒரு ஷேராக பிரிக்கிறாங்க. ஒரு ஷேர் வந்து 100 ரூபா. ஈச் ஹாஸ் பீன் பெய்ட் அப் ஃபுல்லி. அந்த 5 கோடியுமே ஃபுல்லாமே 100 ரூபா எல்லாருமே வந்து ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அது வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டாக இருக்கனால நம்ம அவங்க சொல்கிறத கேட்க வேண்டியதாக இருக்கும். சரி, இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கல்கட்டாவில் இருந்துச்சு. அப்புறம் வந்து இதை வந்து மும்பைக்கு மாற்றுறாங்க. எப்போ அப்படின்னா 1937. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இண்டிபெண்டன்ஸ் நம்ம வந்து 1947 வாங்கின பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் ஓனர்ஷிப், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஓனர்ஷிப்பாக இருந்தது, எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரைவேட்டாக இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக மாற்றுறாங்க. அதாவது வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. எப்போ ஆக்ட்னா 1948. அப்புறம் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு கம்பன்ஷன், அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளோ மணி வந்து நம்ம கொடுக்கணும்ல, அவங்க வச்சிருக்க ஷேருக்கு தகுந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் வந்து 1948 பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்காக வந்து எப்போ இருந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்குது அப்படின்னா January 1, 1949 இருந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் பேங்க். இந்த நம்ம இந்தியா கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் பேங்காக இது வந்து ஃபங்க்ஷனாக தொடங்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் பேங்க் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் வந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆர்பிஐ வாஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பர்மா அன்டில் 1947. 47 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரையுமே பர்மாவோட சென்ட்ரல் பேங்காக ஆர்பிஐ இருந்திருக்கு. அப்புறம் பாகிஸ்தானோட சென்ட்ரல் பேங்காக ஜூன் 1948 நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகி ஒரு வருஷம் ஜூன் 1948 அளவு நம்மளோட ஆர்பிஐ வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம போயிடலாம். ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் ஆர்பிஐ சிச்சுவேட்டட் இன் மும்பையில் இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. அதை எப்போ மாற்றணும், 1937 மாற்றிட்டோம். அதுக்கடுத்து இதோட சென்ட்ரல் ஆஃபீஸ் ஹேஸ் 33 டிபார்ட்மெண்ட்ஸ், 33 டிபார்ட்மெண்ட் இருக்குது
அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போ 2017 நம்ம முன்னாடி ஆரம்பிச்சப்போ பார்த்தப்ப எவ்வளோ இருந்துச்சு, 3 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அந்த ஆக்ட் பாஸ் பண்ண வருஷத்துக்கு அடுத்த வருஷத்தில், அதாவது 1949. சரி, இதோட ஜோன் பார்த்தோம் அப்படின்னா மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை 4 ஜோன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி, சப் பிரான்ச் அது மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோக்கல் போர்ட்ஸ் டெப்யூட்டி கவர்னர்ஸ் மூலமாக அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியோட எம்டிக்கு ஒரு பவர்ஸ் வந்து இது கொடுக்குற மாதிரி, அந்த பிரான்ச்சோட ஹெட் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரி, இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், 19 ரீஜனல் ஆஃபீஸர்ஸ், 11 சப் ஆஃபீஸர்ஸ் 2017 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து சரி, 2017 ரெக்கார்ட்ஸ் படி இவ்வளோ இருந்திருக்கு, அவ்வளோதாங்க இது லான்ச் பண்ணதில் இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஆர்பிஐ இஸ் கவர்ன்டு பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பிஐ ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் வந்து 21 போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. இந்த 21 மெம்பர்ஸும் எப்படி யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கவர்னர், 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு 10 டைரக்டர்ஸ் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருந்து, ஒரு வேரியஸ் சர்வீஸ் செக்டார்ஸில் இருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து எடுத்து டைரக்டர்ஸாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 2 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அடுத்து 4 டைரக்டர்ஸ், அதாவது நம்ம ஜோன்ஸ் பார்த்தோம்னா மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்டு சென்னை, இந்த 4 ஜோன்ஸில் இருந்து ஒரு டைரக்டர்ஸ், லோக்கல் போர்ட்ஸ்லேருந்து ஒரு டைரக்டர்ஸை இதுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ. அப்புறம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. அடுத்து நம்ம இதோட ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசிவ் ஃபங்க்ஷன், ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன், ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன், இப்படி 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசிவ் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசிவ் ஃபங்க்ஷனில் இந்தியாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த வேர்ல்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், வேர்ல்டோட ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ஆகிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்பவே நிறைய மேஜர் ரோல்ஸை ப்ளே பண்ணுது வேர்ல்டு அஃபேர்ஸில். மெனி கண்ட்ரிஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து பண்ணுறப்ப நம்ம இந்தியாவோட ஆர்பிஐ வந்து நிறையவே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்மளோட குவாலிட்டி, அப்புறம் அதோட தகுதி தரம் எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ வந்து முன்னேற்றுது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். இந்தியன் பேங்கிங் சிஸ்டமோட ஒரு ரெகுலர் அண்ட் சூப்பர்வைசர், ரெகுலேட்டர் அப்படின்னு கூட இது வந்து சொல்லலாம். ஆமாம், ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் தான். ஒரு சீரான அமைப்பில் வந்து இது கொண்டு போகிறதுலையும் நல்லா ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறதுலையுமே இது ஆர்பிஐ வந்து ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றதை விட இதுக்கு தான் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மானிட்டரி அத்தாரிட்டி. ஆர்பிஐ ஃபார்முலேட்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மானிட்டரிஸ் பாலிசி ஆஃப் கண்ட்ரி இன் ஆர்டர் டு மெயின்டைன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மானிட்டரி அத்தாரிட்டி பணப்புழக்கத்தை வந்து இவங்க தொடர்ந்து வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதாவது விலை வந்து ஒரே நிலையான இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஃப்ளானிட்டரி ட்ரெண்ட்ஸு, அப்புறம் எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் வந்து வளர்ச்சி அடைக்கிறதுக்கும் விலை வந்து சீராக இருக்கிறதுக்கு வந்து இது வந்து அவங்க பார்க்குறாங்க, தொடர்ச்சியை கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ப்ரைஸ் லெவல், அப்புறம் ப்ரொடக்ஷன் லெவல், ட்ரேட் சைக்கிள், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எக்ஸெட்ரா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் செக்டர்ஸில் வருது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் இது இல்லைன்னா நம்மளோட எக்கனாமியை முன்னேற்ற முடியாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் லெவலு, ப்ரைஸ் லெவல் அதாவது விலை, அப்புறம் ப்ராடக்ஷன் லெவலு, அப்புறம் ட்ரேட் சைக்கிள், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதில் திடீர்னு ஒரு லேக் ஆஃப் மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸில் ஆச்சு, ஒரு குறைபாடு ஆகுது அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்தை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. இருக்கிற க்ரோத்தை விட்டு நம்ம கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். ஒரு சேலஞ்சஸ் வந்து ஒரு டைம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையவே வந்து ஒரு டயத்தில் வந்து ஒரு டைப் ஆஃப் பிரச்சனை வந்து வரலாம். இந்த வருஷத்தில் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் டெஃபிசிட், எல்லா வருஷமே டெஃபிசிட் தான். ஏன்னா இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிலையா, டெவலப்டு கண்ட்ரிக்கு தான் சப்ளஸ் பட்ஜெட் வந்து கிடைக்கும். அது மாதிரி நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் வந்து இருக்குது, இந்த இடத்துல வந்து இல்லை, அது நம்ம முன்னேற்றணும். அது மாதிரி ஒரு சவால்களுக்கு வந்து இவங்க பதில் கொடுக்குறதுக்கு ரொம்பவே இதாக இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். பேங்கர் அண்ட் ஃபினான்சியல் அட்வைசர் ஆஃப் தி கவர்மெண்ட்டோட பேங்கர், ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. யார் அப்படின்னா அதில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இது வந்து சொல்லுது. அவங்கன்னா அந்த ஆர்பிஐனா ஆர்பிஐ கிடையாது, அதில் இருக்க மெம்பர்ஸ் தான் அந்த இது வந்து சொல்லுது.
அதுக்கடுத்து மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ அப்படின்னா நம்மளோட கரன்சி மேனிட்டரி வேல்யூஸ் எல்லாமே வந்து இவங்க தான் பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க பிரிண்டர் பண்ணுற இடம் நாசிக், தேவாஸ், சல்போனி, மைசூர் அண்ட் ஹாங்ஸ்டாங் பேட். கரன்சி நோட்ஸ் ஆர் நெவர் பிரிண்டட் அவுட் சைட் இந்தியா. கரன்சி நோட்ஸ் அதாவது 500 இந்த சில்லறைகள் இல்லாமல் நிறைய நோட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாமே இந்தியாவுக்கு வெளியே பிரிண்ட் பண்ணப்பட மாட்டாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பேங்கர்ஸ் பேங்க், இதில் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்குக்குமே ஒரு பேங்கர் மாதிரி, அதாவது நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து வச்சுருக்கோம்னா அவங்க பேங்க், அந்த பேங்க் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்க இடம் வந்து ஆர்பிஐ மாதிரி. அந்த ஆர்பிஐ வந்து அதில் வந்து ஒரு மேஜர் ஹெட் மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பேங்க்கோட எல்லா டெபாசிட்ஸு எல்லா ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களுக்கு தெரியாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஆர்பிஐ வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்கோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி, அதாவது கிரெடிட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கடனோ இல்லை சம் டைப் ஆஃப் லிக்விடிட்டி, அதாவது நம்மளோட பணப்புழக்கம் குறையிற நோக்கம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட டெபாசிட்ஸை எடுத்துருவாங்க. எடுத்து அவங்க வந்து செலவிட ஆரம்பிக்கிற பணப்புழக்கம் கூடனே திருப்பி இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகரித்து பணப்புழக்கத்தை சீராக்கிறதுக்கு நிறைய வழிகள் இவங்க சென்றாங்க. ரெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிப்போர்ட், அதாவது என்ன அப்படின்னா ஒரு வாட்டி இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது குவான்டிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். கிரெடிட் கண்ட்ரோல் இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பேங்க் ரேட் பாலிசி, நான் சொன்ன மாதிரியே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்கிறது மூலமாக அவங்க வந்து டெபாசிட்ஸை வெளியெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா ஆர்பிஐ கெப்ட் பை ஷெட்யூல் பேங்க்ஸ் இஸ் த ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட். மொத்த நேரம் அப்புறம் மொத்த தேவையை பொறுத்து அவங்களோட லைபிலிட்டிஸை வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுரேட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. It is a ratio of money and money equivalents kept within the bank in proportion to total demand and time liabilities with them. சேம் மேலே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தது மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். இது வந்து கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். மேக்ஸிமம் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் லெண்டிங் டு சர்டைன் செக்டார்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவோ இல்லை குறிப்பிட்ட செக்டாருக்காகவோ கிரெடிட் வழங்குறதுக்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட் வந்து வைக்கிறாங்க. அடுத்து மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். மார்ஜினலாக நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டிஸோ ஒரு பணத்தை வந்து நம்ம கொடுக்குறோம்னா ஒரு அசட்டை வந்து அதுக்கு தகுந்த செக்யூரிட்டியாக கொடுக்கணும். நம்ம சப்போஸ் அந்த பணத்தை பே பண்ண முடியல அப்படின்னா நம்ம அவங்க அசட்டை வந்து வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்த டைரக்ட் ஆக்ஷன், அதாவது என்ன ஆக்ஷன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா வந்து ஏலம் அப்படின்றத சொல்லலாம். இது பேங்க் வந்து நம்ம பண்ணுற இதெல்லாம் இது பண்ணினா அவங்க டைரெக்டாக ஆக்ஷனுக்கு கூட எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அதாவது இவங்க அடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து இந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து கிரெடிட், அதாவது நம்ம கடனை வந்து கட்டணும் அப்படின்னு இருக்கோம், நம்ம அதுக்கு தாண்டி போயிட்டு அப்படின்னா நம்மளோட அசட்டை வந்து அவங்க விற்கிறதுமே ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன் தான். அதை வந்து நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா அது வந்து ஏலம். இப்போ சப்போஸ் அந்த பில்டிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு கம்பெனிக்கு நான் வந்து ஒரு டைப் ஆஃப் லோன் வாங்குறேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேலன்ஸ்டாக ஒரு அசட்டை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ சப்போஸ் என்னால் அதை பே பண்ண முடியாத பட்சத்தில் அதை வந்து அவங்க லீஸ் விடலாம். என்னால் அதை பே பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அசட்டை நான் திரும்பி வாங்கிடலாம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து மாரல் சாச்சுவேஷன். ஆர்பிஐ புட்ஸ் ப்ரெஷர் ஆன் த பேங்க்ஸ் டுவர்ட்ஸ் லிபரல் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் லெண்டிங் டூரிங் த சர்டன் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஆர்பிஐ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும், நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அடையிறதுக்கு நிறையவே இவங்க வந்து சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி எனி பேங்க் இன் இந்தியா கேன் அப்ரோச் ஆர்பிஐ ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு. எமர்ஜென்சி, அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து தேவை இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த பேங்க் வேணும்னாலும் ஆர்பிஐ அப்ரோச் பண்ணி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் பேங்க்கிட்ட கடன் வாங்குற மாதிரி பேங்க்குக்கே ஒரு பிரச்சனைனா அது போய் ஆர்பிஐட்ட கேட்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ், அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸோட லிக்விடிட்டி, கிரெடிட் அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சீரான அளவில் கொண்டு போகிறதுனால இவங்க வந்து கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அப்புறம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயின்டைன்ஸ் எ கிளியரிங் சிஸ்டம் ஃபார் ஆல் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா. கமர்ஷியல் பேங்க், இந்தியாவில் இருக்க எல்லா கமர்ஷியல் பேங்க்கோட கிளியரிங் சிஸ்டம் வந்து ஆர்பிஐ தான். எந்த விதமான ஒரு பிரச்சனையோ இல்லை எந்த விதமான ஒரு இது வந்தாலுமே ஆர்பிஐ வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்காங்க, அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. அடுத்து கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரைட்ஸ் ரிசர்வ்ஸ்.
அதாவது ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் ரிசர்வ் ஆஃப் கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சியும் கோல்டையும் இவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆர்பிஐக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் மூலமாக வந்து இவங்க வந்து வாங்கிக்கலாம், பேமெண்ட்ஸ் பண்ணலாம், ஏன் கிரெடிட் கூட கொடுக்கலாம். அது வந்து எப்படி மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1999 அப்படின்றது வந்து இதை சொல்லுது. அடுத்து கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தனிக் டேட்டாவை வந்து இவங்க கரெக்டாக கலெக்ஷன் பண்ணுறாங்க. கலெக்ஷன்னா என்ன கலெக்ஷன் அப்படின்னா, எந்த விதமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்துருக்கூடாது அப்படின்றதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் நியூட்ரிங் பேங்க் ஹேபிட்ஸ் அமாங் த பப்ளிக். அதாவது நம்ம மக்களுக்கு நடுவில் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேங்கிங் ஹேபிட்டை வந்து உருவாக்குது. பேங்கிங் வந்து ஒரு நல்லது அப்படின்னு ஒரு நன்னம்பிக்கையை வந்து ஏற்படுத்துது. ஆர்பிஐ ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் மெஷர்ஸ் ஆர்பிஐ ஹேஸ் அப்பாயிண்டட் 20 அப் டு 2017 20 பேர். அப்புறம் பேங்கிங் ஆம்பர்ட்ஸ்மேன் இன் 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸ். பேங்கிங் ஆம்பர்ட்ஸ்மேன் ஸ்கீம் இஸ் ஸ்பீடி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் ஃபார்ம் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் சர்வீசஸ் ரெண்டட் பை பேங்க்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க மொத்த பேங்க்ஸோட ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமரோட கம்ப்ளைண்ட், நம்ம பேங்க்கோட நம்ம ஒரு கஸ்டமர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஏற்றுக்கிறதுக்கு பேங்கிங் ஆம்பர்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலமாக 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸில் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணி நம்மளோட குறைகள் எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணிட்டு வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு நபார்டு மூலமாக நம்மளோட அக்ரிகல்ச்சருக்கு வந்து இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஆர்பிஐ அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொமோஷனல் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், வெரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இஎஸ் இது எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபெசிலிட்டிஸ் ஃபாரின் ட்ரேட் சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார். அதாவது ஃபெசிலிட்டிஸ் ஃபாரின் ட்ரேடுக்கு ஆர்பிஐ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மூலமாக இந்தியன் எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுல ஆர்பிஐக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்குது. மக்களோட எக்கனாமிக் டெவலப், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் லெவலை உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஆர்பிஐக்கு தெரியுது. சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்பிஐ ரொம்பவே டைரக்ட் ஹெல்ப்பிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ருப்பீஸ் சிம்பிள் ஆர்எஸ்ல இருந்தது. அந்த ஒரு ஹிந்தி எழுத்து மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 2 அந்த சிம்பிள் மாதிரி மாறுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ஜூலை 15, 2010 அந்த சிம்பிளை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தீஸ் பிகம் நெசசரி சின்ஸ் அதர் கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா, நேபாள், பாகிஸ்தான்ஸு, அப்புறம் நிறையாவே கண்ட்ரீஸில் வந்து கரன்சிஸு ருப்பீஸ் தான் கூப்பிட்றாங்க. நம்ம இந்தியாவிலே ருப்பின்னு சொல்கிறதுனால ஆர்எஸ்ன்னு இருக்குது. அதனால் ஆர்எஸ் மாற்றிட்டு ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ஐஎஸ்ஓ அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மார்க்கை கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த மார்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கடைசியாக சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ வந்து ஆர்பிஐ லெசன் வந்து சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.